ஹே காய்ஸ் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். நான் வினோதினி பாலவேல். இன்னைக்கு நம்ம என்னோட நோ கிராக்கர் தீபாவளி விலாக் தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நாளைக்கு வந்து தீபாவளி. சுத்தமாக ஐடியா இல்லை என்ன ட்ரெஸ் போகணுன்னு சொல்லிட்டு அமேசானில் ஒரு சாரீ ஆர்டர் பண்ணியிருந்தேன். அதோட கலர் வந்து பயங்கர டிஃப்ரெண்ட்டாக வந்துச்சு. ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஆல்ரெடி இருக்கிற ஏதாவது நியூ ட்ரெஸ் போட சொல்லி ஒரு பிளான். ஆனால் எந்த ட்ரெஸ்ஸு போடணுன்னாலுமே அதுக்கான ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருக்குது. இந்த தீபாவளிக்கு தான் அப்படி கேவலமாக பண்ணியிருக்கேன். இதுக்கு முன்னாடி வரைக்கும் ப்ராப்பராக தீபாவளிக்குன்னு ஒரு அவுட்ஃபிட் பிக் பண்ணுவேன். அண்ட் ஒரே ஒரு வாட்டி மட்டும் மாமா இறந்தப்போ உடனே தீபாவளி வந்துச்சு. ஸோ அதை எங்கள் யாருக்குமே செலிப்ரேட் பண்ண பிடிக்கல. ஸோ அதனால் வந்து நாங்கள் வீட்டில் சும்மா எப்போவுமே எப்படி இருப்போமோ அந்த மாதிரி தான் தீபாவளி செலிப்ரேட் பண்ணோம். லைக் கிராக்கர்ஸ் வந்து சம்டைம்ஸ் ப்ரியாராக அந்த கிஃப்ட் பாக்ஸ் மாதிரி போட்டிருப்போம் எப்போவுமே. ஸோ அது மட்டும் வாங்கியிருந்தோம் அந்த டைம். அதை மட்டும் தான் லைக் என்னோடய கசின்ஸோட வெடித்தேன். மற்றபடி செலிப்ரேட்டே பண்ணல. ஆனால் இந்த வாட்டி வந்து எதுவுமே பிளான் பண்ணல. நான் வந்து அமேசானில் ஒரு சாரீ ரொம்ப நாள் முன்னாடி விஷ்லிஸ்ட் பண்ணி வச்சுருந்தது. ஸோ அது பிடிச்சிருந்தது. நான் அதை வாங்கியிருந்தேன். அது கரெக்டாக தீபாவளிக்கு முன்னாடி நாள் இன்றைக்கி தான் வந்து டெலிவரி ஆச்சு. பட் அந்த கலர் எனக்கு சுத்தமாக பிடிக்கல. அண்ட் அந்த மாதிரி பேட்டர்னில் அதே கலரில் என்கிட்ட சிமிலராக இருக்குது. ஸோ வேணாம் சொல்லிவிட்டு ரிட்டன் போட்டு வச்சுட்டேன். மற்றபடி வந்து என்கிட்ட இருக்கிற எல்லா சாரீக்குமே வந்து ப்ளவுஸை ஸ்டிச் பண்ணணும். ஸோ இப்போ தான் வந்து கிராஜுவேஷன் முடிஞ்சிச்சு. ஸோ அதனால் வந்து பெருசாக எதுவுமே ஸ்டிச் பண்ணல. என்ன பண்ண போகிறேன்னு தெரில. ஏதாச்சும் ஒரு அவுட்ஃபிட் போடணும். டென்ஷன்னால மெஹந்தி போடலான்னு வந்திருக்கேன். சும்மா மைண்டில் ஏதாச்சும் போட்டுவிடும், கொஞ்சம் டென்ஷன் ஃப்ரீ ஆகும். ஸோ இது மட்டும் தான் பிளானு. அப்புறமேட்டு இந்த மூன் மட்டும் போட்டேன். அதுக்கப்புறம் சின்ன பிள்ளையில் போட்ட மாதிரி இப்படி ஃபுல்லாக போட்டேன். பரவாயில்ல, இது கூட ஒரு மாதிரி நல்லா தான் இருக்குது. ஒவ்வொருத்தருக்கு ஒரு மாதிரி போர்டாக மோட்டிவேஷனே இல்லாதப்போ ஒவ்வொரு தெரப்பி இருக்கும். எனக்கு வந்து எனக்கு பிடிச்ச விஷயத்த பண்ணுறது, என்னோடய ஹாபீஸ் ஃபாலோ பண்ணுறது தான் தெரப்பியே. ஸோ நாளைக்கு தீபாவளி, ட்ரெஸ்ஸு வேறு ஒழுங்காக செலக்ட் பண்ணி வைக்கலை. அந்த இதுவே வந்து எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்துச்சு. ஸோ மருதாணி போட்டு கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸை காம் பண்ணிக்கிட்டேன். குட் மார்னிங். மேக்கப் பண்ணியாச்சு. மெஹந்தியோட ஸ்டெயின் மைல்டாக தான் இருக்குது. ஏன்னா நான் வந்து ஒரு 3 ஹவர்ஸ்லேயே நைட்டே வந்து வாஷ் பண்ணிட்டேன். நல்ல தூக்கம். இப்போ வந்து ஆயில் வச்சுட்டு ஆயில் பாத் எடுக்கணும். அதான் ஃபர்ஸ்ட்டு. வந்து ஒரு மல்டி கலரில் இருக்கிற மாதிரி எம்ப்ராய்டரி ஒர்க் பண்ண ஒரு ஒயிட் ஃப்ராக் எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதுக்கு மேலே என்னால் முடியல. லைக் சாரீனா ப்ளவுஸு செட் ஆக மாட்டேங்குது. அதுக்கப்புறம் குர்த்தி டாப்னா பாட்டம் வேறு ஷால்னு பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஸோ இது இப்படி தான் இருக்கும் பார்க்க. மேலே இந்த மாதிரி ஒரு எம்ப்ராய்டிங், அதுக்கப்புறம் ஒரு 3 லேயர் இப்படி வந்துட்டு கீழேயும் கொஞ்சம் எம்ப்ராய்டிங் இருக்கும். ஸோ அதை நான் ஸ்டைல் பண்ணி காட்டுறேன். யூஸ்வலாக பண்ணுற மைல்டான மேக்கப். அப்புறம் என்னோடய இயரிங், பேங்கிள் போடாச்சு. இன்றைக்கி வந்து ஃப்ரெஷ்ஷாக பண்ணது வடையும் அப்புறம் அந்த சுழியமும். ஸோ பட்டாசு இதெல்லாம் வச்சு அம்மா சாமி கும்பிட்டாங்க. பிரேக்ஃபாஸ்ட்க்கு இட்லி, சட்னி, அதுக்கப்புறம் வடை, சுழியம். அதை வந்து ஃப்ரெஷ்ஷாக பண்ணனால இது சாப்பிட்றேன். ஆல்ரெடி பண்ண பலகாரம்லாம் சுட சாப்பிட்டாச்சு. இந்த வாட்டி தான் ஃபர்ஸ்ட் டைம் இட்லிக்கு வந்து சட்னி வச்சு சாப்பிட்றது. ஏன்னா வந்து இன்னும் நான்வெஜ் பண்ணல, மதியானமாக தான் பண்ணுறாங்க. யூஸ்வலாக வந்து மார்னிங்கே பண்ணிவிடுவாங்க. அட் லாஸ்ட் எப்படினாலும் நெக்ஸ்ட் டே டியூட்டி இருக்குது காலேஜில். ஸோ போய் தான் ஆகணும். அசைன்மெண்ட் ஒர்க் பெண்டிங் இருக்குது. அதை முடிச்சுட்டு தான் நெக்ஸ்ட் வேலையை பார்க்கணும். ஸோ தீபாவளி தான் இந்த வாட்டி. கிராக்கர்ஸே சுத்தமாக வெடிக்கல. உட்காந்து அசைன்மெண்ட் முடிச்சுட்டு தூங்கிட்டு நெக்ஸ்ட் டே டியூஸ்டே அன்றைக்கி எனக்கு வந்து ஹாலிடே டியூட்டி. ஸோ அது பார்க்க போகணும். இன்றைக்கி வந்து ஆக்சுவலாக நல்ல நாளும் கூட. அதுக்கப்புறம் தீபாவளி இன்னும் முடியலன்ற மாதிரி நியூ பீப்புள் சொல்லி கேள்விப்பட்டேன். பட் எனக்கு அதை பற்றி ஐடியா இல்லை. ஸோ செம்ம மழை. மார்னிங்கே வந்து நான் ஆட்டோவில் தான் போயிட்டேன். திருப்பி ரிட்டர்னும் வந்து டியூட்டி முடிச்சுட்டு ஆட்டோவில் தான் வந்திருந்தேன். ரொம்ப ரெயினால் இன்பிட்வீனில் வந்து ஜிஞ்சர் டீ குடிக்கணும் போல் இருந்தது. ஸோ கேண்டீனில் ஜிஞ்சர் டீ குடித்தேன்.
ஒரு அடல்ட்டான தீபாவளி எப்படி இருக்கும்னு பார்க்கலாமா? ஸோ இன்னைக்கு 2 பெரிய விஷயம் பண்ண போறேன். ஸோ அதுக்காக தான் திருப்பி தீபாவளி அன்னைக்கு எப்படி இருந்தனோ அதே மாதிரி ரீக்ரியேட் பண்ணியிருக்கேன். மேக்கப் லுக், ஆக்சஸரீஸ், அவுட்ஃபிட் எல்லாமே. ஸோ எனக்கு வந்து பர்சனலா புடிச்சிருந்தது அந்த ஒயிட் கலர். ஸோ அதனால அதே அவுட்ஃபிட்டே சூஸ் பண்ணிக்கிட்டேன். ஃபர்ஸ்ட் வந்து என்னோட மொபைல் அப்கிரேட் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு ஷாப் போய் பார்த்தோம். அங்க வந்து பிரைசிங் எனக்கு ஓகேவா இல்ல. ஸோ அதுக்கப்புறம் ஆட்டோ எடுத்துட்டு நானும் அம்மாவும் வந்து Yamaha ஷோரூமுக்கு போயிருந்தோம். அங்க வந்து நான் ரொம்ப நாள் முன்னாடி எனக்கு ஒரு வெஹிக்கிள் புக் பண்ணியிருந்தேன். ஸோ அன்னைக்கு தான் வந்து நல்ல டேன்னு சொல்லி எடுக்க போயிருந்தேன். அங்க எனக்கு ஒரு குட்டி சர்ப்ரைஸ். என்னோட வண்டி நம்பர். ஸோ ஃபேன்சியா இருந்துச்சு. பட் நான் அதுக்கு ₹1 கூட குடுக்கல. அண்ட் அது வந்து கோஇன்சிடென்ட்டா அவங்களா எனக்கு குடுத்தது. ஸோ அது வந்து நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் கொஞ்சம் சைனிங் ப்ராசஸ்லாம் இருந்தது. அதெல்லாம் முடிச்சுட்டு வெஹிக்கிளோட கீ வாங்கியாச்சு. சின்ன வயசுலேருந்து எனக்குன்னே அப்படின்னு ஒரு வண்டி இருந்ததே இல்ல. ஈவன் ஒரு சைக்கிள் கூட எனக்கு பிரதர் இருக்கனால 2 பேருக்கும் சேர்ந்து அந்த மாதிரி ஒரு 1 ஆர் 2 டைம்ஸ் கிடைச்சது. ஸோ இது வந்து வெரி ஃபர்ஸ்ட் டைம் நானே எனக்காக ஆன் பண்ணி வாங்கினது. அது ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. அண்ட் நெக்ஸ்ட் வந்து மொபைல் வாங்குறதுக்கு வேற ஒரு ஷாப் பார்த்து வச்சிருந்தேன். ஸோ அங்க போயிட்டு மொபைல் வாங்க போயிருந்தோம். ஸோ வந்து என்னோட மொபைல் அப்கிரேட் பண்ணி வேற ஒரு மொபைல் வாங்கியாச்சு. திஸ் இஸ் ஹவ் மை அடல்ட் நோ கிராக்கர் தீபாவளி வென்ட். தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் vlog. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான vlogல உங்களை மீட் பண்றேன். அன்டில் ஜஸ்ட் பை ஃப்ரம் வினோதி பாலவே. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.